மீன் மார்க்கெட் போவோம் சார். சண்டே ஞாயிற்றுக்கிழமையில போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே பை தர மாட்டாங்க. கீழே கூட பை வாங்க மாட்டார் சார். கீழே கிடக்கிற ஏதாவது பையை பொறுக்குவார் சார். வாங்கிட்டு வந்துட்டாரு. எனக்கு தெரியல. பார்த்தா ஒரு மீன்ல இருந்து புழுவா வருது சார். இந்த மீனை நீங்களும் தானே சாப்பிடுவீங்க? முதல்ல என்னன்னா அங்கிள் இந்த பவுச் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் கேட்கறாங்கன்னுட்டு வரையா முதல்ல நேரமாச்சுனாரு. வீட்டுக்கு தானே போறோம், எதுக்கு நேரம் ஆகுது? அப்பப்போ புருஷன் வாடா போடலாம் சொல்லுவீங்களா? அப்பப்போ நடுநடுல வந்து வீட்டுல வேலை செய்யறேன்ல, சம்பளமா கொடுக்குறாரு. மொபைல் மட்டும் வைக்கிறதுக்கு மொபைல் பவுச் வேணுங்கிறாங்க. அப்ப இத்தனை பேக்ல என்ன வைப்ப? எத்தனை பேக் வாங்குவீங்க? நான் ஒரே ஒரு குழந்தை தான் பிளான் பண்ணேன். இன்னொரு குழந்தை வேணும்னு கேட்டாருல. அப்ப ரெண்டாவது குழந்தை எங்க வைப்ப? வந்து வாங்கவே மாட்டார் சார். இன்னர் வாங்கவே மாட்டாரு. அது எவ்வளவுதான் டேமேஜா இருந்தாலும் அந்த டேமேஜ் ஆனது தான் போடுவாரு. இன்னர் டேமேஜ் ஆனதுல உங்க இமேஜ் தான் இப்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அது உள்ள போடுறதுல சார், அதனால பிரச்சனை. ஐயோ பாருங்க சார், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தரேன்னு சொல்லி பேண்ட் கூட போட அதெல்லாம் முக்கியமான உனக்கு. உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? இன்னைக்கு நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, சிக்கனத்தின் சிகரமாக இருக்கும் கணவன்மார்கள் விசஸ் சிக்கி தவிக்கும் மனைவிமார்கள். சபாஷ், சரியான போட்டி. ஆரம்பிக்கலாங்களா? இது சார்ந்தா இன்னைக்கு வந்து பேச போறோம். என்னோட கணவர் சிக்கனவங்க பேர்ல இதெல்லாம் பண்றது செம்ம கடுப்பா இருக்கு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியா வராம போறேன். நான் டெய்லி மார்னிங் ரைடு போவேன். இப்பதான் நான் வண்டி பழகியிருக்கேன். ஸோ ரைடு நான் இவரை வச்சு பின்னாடி வச்சு ஓட்டிட்டு போவேன். வழியில மயில் கல்லெல்லாம் நட்டு வச்சிருந்தா இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. நான் என்ன பண்ணேன், ஒரு மொபைல் பவுச் 100 ரூபா தான், ஜஸ்ட் 100 ரூபா தான். அங்கிள் இந்த பவுச் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் கேட்கறாங்கன்னுட்டு வரையா முதல்ல நேரமாச்சுனாரு. 10 வருஷமே என் கூட இருந்து அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. சரி ஓகே, அப்படியே நேரமாகுது. அந்த அங்கிள் எடுத்து தர கேப்குள்ள நான் அந்த பவுச்சை பார்த்துட்டு இருந்தேன். நீ அதையெல்லாம் வாங்குற ஐடியாலாம் வச்சுக்காத அப்படின்னாரு. 100 ரூபா தான் சொன்னார் அவரு. என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒன் செகண்ட் இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி என்னுடைய பர்சனல் பர்பஸ் அது. அது உனக்கு அது என்னன்னே தெரியல. நான் யூஸ் பேச்சுவாக்கில் அப்பப்போ புருஷன் வாடா போடலாம் சொல்லுவீங்களா? அப்பப்போ நடுநடுல வந்து அது ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும் சார், விட்டுருங்க. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. என்ன உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குனது? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குங்க, வாங்காம போங்க. எனக்கு 100 ரூபாய் பவுச் வாங்கி எனக்கு பவுச்சே வாங்கி கொடுக்கல, அவ்வளவுதான். இது இதெல்லாம் யார் சம்பாதிக்கிறாங்கன்னு நினைச்சு நீ கேக்குற? நீ வீட்ல தானே இருக்கிறேன்னு வாரு. நான் வீட்ல வேலை செய்யறேன்ல, சம்பளமா கொடுக்கறாரு. வீட்ல சும்மா இருக்கா? யார் கேட்டாலும் பா மொட்டடி என்ன பண்றா? வீட்ல சும்மா இருக்கா? நாங்க என்ன சும்மாவா இருக்கோம்? காய் வாங்குறது, சமைக்கிறது, வீட்டை பெருக்குறது, பாத்திரம் கழுவுறது, தண்ணி பிடிக்கிறது, இதெல்லாம் யார் பாக்குறா? என்ன சம்பளமா கொடுக்கற? இல்ல ஞாயிற்றுக்கிழமை லீவ் தவிரையா? அப்பதான் சிக்கன் எடு, மட்டன் எடு, 2 வேளை கொடுக்கற. அப்புறம் எனக்கு வீட்ல சும்மா இருக்கேன்ட்டு நம்ம எடுத்து டாபிக் தாங்க வேற டாபிக்லாம் வரும் போலயே. நீங்க பதில் சொல்லலாம் விட்டுருங்க. வீட்ல ஏதாவது போய் பேசுவீங்களா? அதான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. அவங்க முதல்ல வந்து ஒரு ஹேண்ட் பேக்னு கேட்டாங்க. பேக் ஓகே வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பேக்னாங்க, அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு. அது இல்லாமல் இன்னொரு பேக் வேணும் குழந்தைங்களுக்காக ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு, அதுக்கு அப்படின்னாங்க, அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ போனதுக்கப்புறம் சொல்றாங்க மொபைல் மட்டும் வைக்கிறதுக்கு மொபைல் பவுச் வேணுங்கிறாங்க. அப்ப இத்தனை பேக்ல என்ன வைப்ப? எத்தனை பேக் வாங்குவீங்க? ஏதோ ஃபன்னியா சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. சொல்லட்டுமா நான் விளக்கத்தை? நான் ஒரே ஒரு குழந்தை தான் பிளான் பண்ணேன். இன்னொரு குழந்தை வேணும்னு கேட்டாருல. அப்ப ரெண்டாவது குழந்தை எங்க வைப்ப? ஒரே விஷயம் வாங்கல, இங்க வாங்கல ஒரு விஷயம். ஆழ்ந்த அனுதாபங்கள். ஒரு சில விஷயங்களா இருக்கு. கண்டிப்பா அந்த ஷோக்கு அப்புறம் அவர் மாத்தியே ஆகணுங்க. நம்பர் 1 வந்து என்னன்னு கேட்டா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 19 இயர்ஸ் ஆகுது. இன்னர் வந்து வாங்கவே மாட்டார் சார். இன்னர் வாங்கவே மாட்டாரு. அது எவ்வளவுதான் டேமேஜா இருந்தாலும் அந்த டேமேஜ் ஆனது தான் போடுவாரு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. எனக்கு வெளியில துவைச்சு காய போடுறதுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு சார். இது வந்து வெக்கத்தை விட்டு நான் சொல்றேன். ஆனா எத்தனை ஒய்ஃப் இதை மனசுல வச்சிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. நான் வந்து ஓப்பனா சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, கை தூக்குங்க. எவரிபடி எவ்ரிபாடி மிஸ்டர் மைக்கேல் சார், அத்தனை பேரும் இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க. ஒருத்தர் விடாம. என்னன்னா இன்னர் டேமேஜ் ஆனதுல உங்க இமேஜ் தான் இப்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அது உள்ள போடுறதுல சார், அதனால பிரச்சனை. ஐயோ பாருங்க சார். மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா.
பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தரேன்னு சொல்லி பேண்ட் கூட போடாம போனேன். அதெல்லாம் முக்கியமாடா உனக்கு. சோபம் தான் நடத்திட்டு போயேன்டா. சரி, அப்புறம் இன்னர் வாங்கி கொடுத்துட்டேன் சார். வாங்கி கொடுத்தா அந்த பழைய இன்னர் என்ன பண்ணணும்? தூர போடணுமா இல்லையா? அதானே உலக வழக்கம். கறி துணியா யூஸ் பண்ணலாம்னு வீட்டுக்கு வச்சிருவாரு சார். இல்ல அடங்கம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. சார் வீடு உடைச்சுக்கலாம் சார். ஒரே நிமிஷம். உங்க வீட்டுக்கு இனிமேல் எந்த கெஸ்டும் சாப்பிடவே மாட்டாங்க தெரியுமா? வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. மூஞ்சி மட்டும் வாஷ் பேஷன் ஆயிடும்டா. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இப்போ நான் பண்ணியிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கும்ல சார், அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க சார்? 2500. 2500 சார். சிம்பிளாக சொல்கிறேன் சார், 498 சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்தது சார். இவர் எங்களை ஆடிக்கே கூட்டிட்டு போயிட்டார். ஏன்னா ஆஃபர் போட்டிருப்பாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்போ வந்து சார் நீ குட்டியா தானே இருக்க, குள்ளமா தானே இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் வேர்ல போட்டிருந்தாங்க சார் ஆஃபர். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. குழந்தை மாதிரி தானே இருக்கு. அதுக்காக மனைவிக்கு யாராவது கிட்ஸ் வேர்ல வாங்கி கொடுப்பாங்க. ட்ரெஸ் அதுதான் முக்கியம். நல்லா இருக்கு ட்ரெஸ். கிட்ஸ் வேர்ல நல்லா ஆஃபர்ல இருக்கு, 498 அழகா இருக்கு, எல்லாம் நல்லா எனக்கு. இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. எந்திரிங்க. என்னோட சாய்ஸ் எப்பயுமே கரெக்டா இருக்கும் சார். கரெக்டா இருக்கும். ஆனா மனைவி கிட்ஸ் வேர்ல வாங்கி கொடுத்த ஒரே ஆள் நீங்க தான் பானா. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சிக்கலாம் சார், அங்க ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு சார். எனக்கு போயிட்டு நின்னுட்டு இல்ல யாருக்கு எடுக்க வரீங்க, என் வைஃப்க்கு இந்த இருக்காங்கல்ல அப்படின்னு வேற காட்டுறாரு சார். எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு சார் அந்த இடத்துல. எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். என்னடா வாழ்க்கை இது, மனுஷ வாழ்க்கை. பார்க் போட்டிருந்தாங்க, குழந்தைகள் பார்க்கு. 80 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ். 80 ரூபா. நீங்க என் பொண்டாடி அம்மா கொஞ்சம் சால்வை போட்டு தாலி மறைச்சுக்க சொல்லி போட்டு 80 ரூபா மிச்சம் தானே என் பக்கத்து வீட்டுல சொல்லி முடிச்சு போக வேண்டியதா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. சார் நம்மளுக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கணும் சார். 80 ரூபா ஒரு செலவு போச்சுன்னா வீட்டு செலவு கை போகுதுல. அடே அப்ப எல்லாரும் சிரிங்க. பயந்துற போறாங்க. டிக்கெட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டிக்கெட் குழந்தை சொல்லி கூட்டி போயிட்டீங்களா? பியூட்டிஃபுல்லா இருக்கு. குழந்தை மாதிரி இருக்கும், சிரிக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. இப்படி மலிப்பி இப்படி தான் சார் மலிப்பிக்கிட்டு இருக்கீங்க. 6 வருஷமா ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். யாருன்னு டூ வீலர் இல்லாம ஆஃபீஸ் போயிருக்காங்களா கேளுங்க. கண்டிப்பா எல்லாரும் டூ வீலர் இருக்கும் மோஸ்ட்லி. ஐயோ டூ வீலர் இருக்கு சார், ஆனா அவர் பஸ்ல தான் சார் போயிட்டு வராரு. அடங்கொக்காலவனி. இந்த ஷோக்கு வரத்துக்கு நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். ஏன்னா இல்ல போய் பேசலாம், ஜாலியா இருக்கும், பேசலாம் அப்படின்னாரு. சரி என்னதான் பண்றது, இதான் நமக்கு கிடைச்ச ஸ்டேஜ், விடவே கூடாது. இவரை பிடிச்சி நல்லா கலாய்ச்சிடணும். எல்லாரும் அப்படிதான் வந்திருக்கீங்க. மானமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆமா, அப்படியே கிளு பெரிய மானா இருக்கு. மானா இப்ப மானங்கடா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஏய் இங்க இருந்து அதுவும் பஸ்னா எப்படி நம்ம நார்மல் இந்த ரெட் பஸ் அதெல்லாம் இல்ல, ஒயிட் போர்ட் வெயிட் பண்ணி கூட்டி வருவாரு பெண்களுக்கு இலவச பேருந்துல தான். ஆமா சார். இட்ஸ் a fun டா. fun த்ரில்லடா. அவனுக்கு ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ அவங்களுக்கு ஃப்ரீ, உங்களுக்கு 1000 rupees பாஸ். Wait a minute. Who are you? இன்கேஸ் எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா வண்டி எடுப்போம். அது கூட குழந்தைக்காக தான் வண்டி எடுப்போமே நாங்க. வண்டி எடுத்து அந்த ஸ்ட்ரீட் முனையிலே ஆஃப் பண்ணிடுவாரு சார் வண்டியை. வண்டி ஆஃப் பண்ணுவாங்க. ஆஃப் பண்ணிடுவாரு சார் வண்டியை. கொஞ்ச தூரம் அதுவே வந்துரும் வண்டி. இந்தியாவுல இருக்க முட்டா பைய பூரா இந்த கடையில வேலை பார்க்கறாங்க. சார் நான் எங்க ரூம்ல ஏசி கிடையாது. நான் ஃபேன்லயே பழகிக்கிறேன். நான் ஏசி நான் கேட்க மாட்டேன் நான். ஆனா இனி வருது சம்மர் சீசன், தயவு செஞ்சு ஃபேன் ஆஃப் பண்ணாதீங்க. நான் எங்க வீட்டுக்கு போயிடுவேன். நீங்க ஃபேன் ஆஃப் பண்ணுவாரா? ஆமா சார், ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாரு சார் அவரு. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? அவனுக்கு குழந்தை கூட கேளுங்க, அவனுக்கு பேசுவான். என்ன பாப்பா, அப்பா என்ன பண்ணுவாப்ல? தூங்கும்போது ஃபேன் ஆஃப் பண்ணுவாப்லையா? தூங்கும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுவார் சார். ஓடிடுவாரா? சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. நீங்க சிக்கனங்க பேர்ல மற்ற விஷயம் பண்ணீங்க. நான் முழுசா வர இருக்கேன், உங்க பக்கத்துல நிக்கிறேன். பட் தூங்கும்போது லைட் ஆஃப் பண்ணு, ஃபேன் ஆஃப் பண்ணு என்ன இருந்தாலும் தோணல. எனக்கா தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதானே. அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். இந்த பூ வாங்கி கொடுக்குற இந்த ஒரு விஷயத்துக்காகவே
எந்த ஸ்கூலில் பூ அலௌடு கிடையாது, கொலுசு அலௌடு கிடையாது, அந்த ஸ்கூல் தேடி போயிட்டு ரெஸ்யூம் கொடுத்து என்னை ஸ்கூலில் ஒர்க் பண்ண வச்சாங்க சார். இது அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். வரைக்கும் இந்த 10 வருஷத்துல எத்தனை முறை பூ வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு கேளுங்க. அது தெரியல சார். அது எனக்கு பெருசா தோணல பூ அப்படின்றது. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே எனக்கு அவங்க நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபீல். அதனால செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. வருஷத்துல நான் கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறதும் பூதான். ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக் பூலாம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு சார். பிளாஸ்டிக் பூவா? அது வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த பூ விஷயத்துல ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க எனக்கு உண்மையிலே புரியலையேங்க. அது காலையில் வச்சுட்டு ஈவினிங் அது வேஸ்ட்டாக போயிடும். அது எது பிளாஸ்டிக் போனால் நீ 5 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மனைவி வந்து ஒரு பூ கேட்கறதுங்கிறது அதுல அவ்வளவு ரொமான்ஸ், அவ்வளவு காதல் இருக்கு. அதுல நீங்க பொருளாதாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதுல பொருளாதாரம் இல்ல, காதல் தான் இருக்கு. அதை நீங்க மிஸ் பண்றீங்க. நியாயமா கேட்டீங்க, ஆணி அடிச்ச மாதிரி கேட்டீங்க, சட்டசபையில கேட்கிற மாதிரி கேட்டீங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி 4 வருஷமா ஒரு ஃப்ரிட்ஜ் கேட்டுட்டு இருக்கேன் சார். 20 ரூபா மாவு பாக்கெட் வாங்கி வைக்கிறதுக்கு உனக்கு 20,000 ஃப்ரிட்ஜ் கேக்குதா அப்படிம்பாரு சார். இதெல்லாம் உன் கால்ல விழுந்து கடறனா இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். இந்த மீன் மார்க்கெட் போவோம் சார், சண்டே ஞாயிற்றுக்கிழமையில போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே பை தர மாட்டாங்க கடைகளில், மார்க்கெட்லலாம். நம்ம தான் பை எடுத்துட்டு போகணும். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, ஒரு 5 ரூபா கூட அந்த பை வாங்க மாட்டார் சார். கீழே கிடக்கிற ஏதாவது பையை பொறுக்குவார் சார். என்னங்க இது? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். அந்த பையை எடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு. எனக்கு தெரியல. பார்த்தா ஒரு மீன்ல இருந்து புழுவா வருது சார். எல்லா மீன்லயும் புழுவா இருக்கு. கேக்குறேன், என்னது இது ஒரே புழுவா இருக்கு, என்னதுன்னு கேட்டா, ஐயோ அந்த கவர் கீழே இருந்து எடுக்கும்போது புழு இருந்துச்சு, நான் தான் பார்க்காம சரி புழுதானேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன்றாரு சார். பங்காளி, ரசத்துல கரப்பாம்பூச்சி தானே கிடந்துச்சு, சாம்பார்ல என்ன கிடந்து தெரியுமா? என்ன கிடந்துச்சு? இதுல என்ன சார், இப்போ 5 ரூபா கவர்ல என்ன சார் ஆக போகுது? அதுல என்ன சார் சிக்கனை பிடிக்கிறாரு இவரு? அந்த மீனை நீங்களும் தானே சாப்பிடுவீங்க. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. முதல்ல என்னன்னா பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்ன்றது நம்மளோட கான்செப்ட் சார். எப்படி கீழே இருந்த கவர் எடுத்தீங்க? இல்ல அது சரி நமக்காக வச்ச கவர் போலன்ற மாதிரி நினைச்சு எடுத்து, அது கீழே இல்ல அது ஒரு ஓரமா அப்படி இப்படி இருந்தது. ஒருத்தர் என்னடா பேத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அதுல புழு இருக்குதுன்றது அப்ப நான் தெரியல. தெரிஞ்சா புழு இருக்க கவர்ல வைப்பாங்க சார். அது உதறி டைம் புழு போயிருச்சுன்னு பார்த்தேன். பார்த்தா புழு இருக்குன்னு பாத்தீங்களா? பெருசு கேட்டியா? பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். போயிரு. அப்புறமேல தான் தெரிஞ்சு மீனுக்குள்ளேயும் புழு இருக்குன்னு சொல்லிட்டு, சரி புழு சாப்பிட்டு தானே மீன் வாழுது, அதனால சரி மீன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஜிக்ல அப்படியே போயிட்டோம். இப்படிலாம் பதில் வச்சிருப்பாரு சார் இவரு. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அதுதான் சார் அவங்களும் சொல்றாங்க. அதனால தான் 11 வருஷம் தாண்டிட்டோம். ஆனா நகைச்சுவையான எழுதிருக்காரு அந்த நகைச்சுவை. இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது, ரொம்ப அபூர்வம், வெரி ரேர். இந்த மாதிரி காமெடி எல்லாம் கேட்கறது ரொம்ப ரேர்.